ஒரு மனிதனுடைய ஒரு சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சுமார் ஒரு 70 வருடம் 80 வருடம்னு சொல்லலாம். நான் சொல்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு 70 வருடம் 80 வருடங்களை தாண்டி கூட இன்றைக்கி வந்து வாழ்கிறாங்க. ரொம்ப ஒரு முதிய வயதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதருக்கு வந்து நிறைய அனுபவங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும். அவர் வாழ்க்கையில் பல லட்சம் மனிதர்களை கடந்து வந்திருப்பார், பல ஊர்களில் வாழ்ந்திருப்பார், பல வீடுகளில் வந்து வாழ்ந்திருப்பார், பல்வேறு தொழில்கள் செய்திருப்பார், எவ்வளோ வாழ்க்கையினுடைய கட்டங்களை வந்து கடந்து வந்திருப்பார். இது எல்லாமே அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அனுபவங்களை வந்து இன்டூ 1000 டைம்ஸாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, இன்டூ 1000 டைம்ஸாக வந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு விடை தான் வந்து வாசிப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஒரு 1000 வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக இலக்கியம் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து தொடர்ச்சியாக வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கலெக்டிவாக வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஒரே வாழ்க்கையில் வந்து ஒரு 1000 வாழ்க்கையை அதுக்கும் மேலான வாழ்க்கையை வாழ்கிறான் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்வேன். எல்லா பெரிய எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், வாசகர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து ஒத்துப்பாங்க. அவங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெறுமனே வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக கடந்து வர்றது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 500 பக்கம் புத்தகம் வாசிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அந்த புத்தகத்தில் வந்து அந்த லைஃப்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே அந்த கேரக்டராக நீ வாழ்ந்துட்டு தான் வெளியில் வரீங்களே. கம்ப்ளீட்டாக வேறு ஒரு டைமில் வேறு ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஒரு கதையாக இருக்கலாம், அல்லது ஒரு வரலாற்று நூலாக இருக்கலாம். அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ்டாக உள்ளே மூழ்கி வெளியே வரும் பொழுது நீங்கள் வந்து அந்த இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்த அனுபவத்தை அடையிறீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பர்சனாலிட்டியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெறும் வாசித்து கடந்து போகிற விஷயம் மட்டும் கிடையாது, அது உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால தான் வந்து சொல்லுவாங்க, ஒவ்வொரு புத்தகத்தை வந்து வாசிச்சுட்டு நீங்கள் அடுத்ததை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்கும். அந்த புத்தகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது வந்து வாசிப்பினுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் ஒரு ஆயுட்காலத்தில் ஒரு மனிதன் பல்வேறு வாழ்க்கைகளை வாழக்கூடிய அனுபவத்தை வாசிப்பு தரும். அதனால் என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான விடை என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு 20,000 கம்ப்யூட்டர் இருக்குது, 2 லட்ச ரூபா கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர் தான். ஆனால் ஒரு விஷயத்தை இதுக்கு கொடுக்கும்போதும் அந்த டாஸ்க்கை இது செய்கிற விஷயத்துக்கும் 2 லட்ச ரூபா கம்ப்யூட்டர் செய்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குல்ல. அது வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை அதை வந்து எப்படி வந்து உள்வாங்கிட்டு அதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்ற அந்த வித்தியாசம் இருக்குல்ல. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் வந்து வாசிப்புன்றதும். அப்போ 2 பேருமே வந்து ஒரே விஷயத்தை தான் வந்து நோக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து 2 பேரும் வேறு வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஒரு ஒரு